morning students. In today's accountancy class we are going to study few basic terminologies. Terminologies means what? Terms, okay, that we will use frequently in accounts. Okay students, so let me start with this term first. Business. So business means what? It is a person's regular occupation, and it can be a profession also, or it can be a trading also. Okay, so this is called as business. Okay, now coming to the point, let me take a person. The person அப்படின்னும் போது I have given a name for this person. Let me take it as Ram. Okay, so now Ram is a person who is going to do business. Okay, Ram is a person who is going to do business. Okay, அப்போ இந்த Ram wants to do business அப்படின்னும் போது what type of business அப்படின்னும் போது he has decided to do production and sales of water bottles. Okay, so this is the business that Ram is going to do. Ram என்ன பண்ண போறா? அப்படி வாட்டர் பாட்டிலை ப்ரொடியூஸ் பண்ணி விற்க போகிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ராம் வந்து இது டிசைட் பண்ணிட்டா அப்படி. ஸோ இப்போ ராம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணிட்டார். அப்போ ராம் வந்து he is called as a owner of the business. Okay, because he is deciding to do the business. So Ram is what? He is a owner. Okay, the ownerக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்துக்கோங்க, proprietor அப்படின்னு சொல்லலாம். So proprietor of the business. You got me students? Okay, now what this Ram wants to do is that he is starting a business. To start a business, what he needs money. Okay, so Ram has decided to do this water bottle business by putting a capital of 10 lakh rupees. அப்போ இந்த 10 lakh rupees-ஐ வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா முதலீடு பண்ணுறான். ஓகே, பிஸ்னஸ்க்காக வேண்டி இந்த பணத்தை வந்து என்ன பண்ணுறான்? முதலீடு பண்ணுறான். அப்போ தட் இஸ் கால்ட் அஸ் இன்வெஸ்ட்மெண்ட். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, அப்போ இந்த ஃபஸ்ட்டு அமௌண்ட் வந்து ராம் 10 lakhs போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான்ல, இந்த 10 lakhs இஸ் கால் த கேபிட்டல் அமௌண்ட். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ராம் என்ன பண்ணுறான்? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஹீ கான்ட்ரிபியூட்ஸ் கேபிட்டல். What is the amount of capital he is contributing? 10 lakh rupees. Okay, so capital mean what? It is the amount invested in the business. How much amount is invested? 10 lakh rupees. ஓகே, இன்வெஸ்டட் அப்படின்னா என்ன? அந்த பணத்தை நம்ம போட்டு நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அப்படின்னா அந்த பணத்தை வச்சு நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லையா? வாட்டர் பாட்டில்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணோன்னா அதுக்கு மிஷினரிஸ் எல்லாம் தேவை. நமக்கு ஃபஸ்ட்டு பில்டிங்ஸ், நமக்கு ஆஃபீஸ் பில்டிங் தேவை, isn't it? அந்த பில்டிங்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப் தேவை. வாட்டர் பாட்டில் ப்ரொடக்ஷனில் வந்து ஒர்க்கர்ஸ் தேவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த திங்ஸ் எல்லாம் ப்ரிலிமினரி ஸ்டேஜஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ராமுக்கு வந்து என்ன தேவை? ஒரு 10 lakh rupees தேவை. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போது இந்த ராமோட பிஸ்னஸ் இன்வால்வ்ஸ் மெனி டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ராம் பிஸ்னஸ் இன்வால்வ்ஸ் மெனி டிரான்சாக்ஷன்ஸ். அப்படின்னா இந்த ராம் பிஸ்னஸ் ஃப்ரம் த டே ஒன் அந்த ஒரு 10 lakh rupees போட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்ததுல இருந்தே வந்து ராம்க்கு வந்து என்ன ஆகிடும்? he will have many transactions to do. Okay, so now we are going to see what is the meaning of transactions and what are all the transactions involved in the business. Okay, keeping Ram as a proprietor of our business, what we are going to see, and we have the capital amount of 10 lakhs what Ram has invested in the business. What is going to be our business? It is production and sale of water bottles. Okay children, so let us proceed now. The terms what I am going to teach now is very very important. Okay, இதில் நீங்கள் clear ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு forthcoming chapters, sums எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். You got me students? Okay, so that's why I am taking once again for you. ஸோ பேசிக் டெர்மினாலஜிஸில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து டிரான்சாக்ஷன்ஸ். இந்த டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பிஸ்னஸ் இஸ் கால்ட் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே சில்ட்ரன், அப்போ டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஒரு பிஸ்னஸில் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு பிஸ்னஸ்க்கு தேவையான திங்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன தேவைப்படும்? ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு பொருளை வந்து நம்ம தயாரிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? தட் இஸ் ரா மெட்டீரியல்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் we are going to manufacture water bottles அப்படின்னும் போது இந்த வாட்டர் பாட்டில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா if we are going to make it in steel or
plastics. Okay, let us keep plastics அப்படின்னு கேட்கலாம். அப்போ இந்த வாட்டர் பாட்டில் வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் அப்படின்னும் போது what will be the raw material for the water bottle? It will be plastic, isn't it? So in the plastic is a main item and we have to arrange to buy this plastics. You got me, students? So there will be purchase of plastics in our organization. You got me, students, day to day. So apart from that நம்ம ஆர்கனைசேஷனுக்கு தேவையான என்னென்ன அசெட்ஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பில்டிங்ஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். பில்டிங்ஸ்குள்ளே இருக்கிற ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸு, தென் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு, கம்ப்யூட்டர் டேபிள்ஸு, லைக்வைஸ் ஸோ மெனி அதர் அக்சசரிஸ் ஆல்சோ we would purchase then and there as we require, isn't it not? So அப்போ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு பர்ச்சேஸ் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இப்போ ப்ரொடக்ஷன் பண்ண ஐட்டம்ஸை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட எக்ஸாம்பிளில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் வாட்டர் பாட்டில்ஸ். we are manufacturing வாட்டர் பாட்டில்ஸ். அப்போ அந்த வாட்டர் பாட்டில்ஸை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ சேல்ஸ்னு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இங்கே டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னும் போது டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அதில் பர்ச்சேஸ் ஒரு டிரான்சாக்ஷன், சேல்ஸ் ஒரு டிரான்சாக்ஷன். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. நவ் we would have incurred some expenses also. அப்போ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னும் போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டுக்கு நம்ம ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து we have to pay carriage, அதாவது வந்து நம்ம ஆட்டோவில் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை எனி ஆஃப் த கேரேஜ் வெஹிக்கல் we would have taken it. So we have to pay to that auto driver or the person who is driving the vehicle, isn't it not? அப்போ that is called as carriage. You got me, students? அப்போ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா டே டு டே எக்ஸ்பென்சஸ் வந்து நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மார்க்கெட்டிங்க்கு எடுத்துகிட்டு போகும்போது நம்ம அந்த ஆட்டோவில் வச்சு கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த ஆட்டோவுக்கு வந்து நமக்கு வந்து கன்வேயன்ஸ் மீட் பண்ணுவோம். ஸோ கன்வேயன்ஸ் இஸ் அ expense for you. You got me, students? So this is not only the expenses. When we come to deal about the expenses separately, I will tell you many expenses what we have to deal. So we first expenses, let us consider it as conveyance. You got me, students? இப்போ conveyance அப்படின்னா என்ன அப்படின்னா when you take the material in the auto and go, you call it as conveyance expense. You got me, students? So இந்த மாதிரி traveling expenses இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டேஷ்னரி வாங்கியிருப்போம். ஸோ அது எல்லாத்துக்கும் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் அமௌண்ட்டை. ஸோ the amount what we spent is called as expenses. You got me, students? The amount that is spent is called as expenses. Next you see, children, incomes. So in our business we may incur some incomes. Okay, so incomes அப்படின்னா நமக்கு கேஷ் உள்ள வரும், அதாவது incomings in the business are called as incomes. Any cash would have received. ஓகே, நம்ம ஏதாவது கேஷ் வாங்கியிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இன்கமிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வாட் ஆர் ஆல் த இன்கம்ஸ், வாட் ஆர் ஆல் த எக்ஸ்பென்சஸ் வந்து நான் செப்பரேட்டாக இந்த ஹெட்ஸை நம்ம பேசிக் டெர்மினாலஜிஸில் நம்ம செப்பரேட்டாக பார்க்கும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ கிளியர்லி. ஓகே, ஸோ நவ் அட் ப்ரெசண்ட் ஆக்டிவிட்டீஸ், இப்போ இந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பர்ச்சேஸ் இருக்கும், சேல்ஸ் இருக்கும், நிறைய எக்ஸ்பென்சஸ் நம்ம இன்கர் பண்ணியிருப்போம், அதே நேரத்தில் நமக்கு நிறைய இன்கம்ஸும் வந்திருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த 4 டிரான்சாக்ஷன் தான் மெயின் டிரான்சாக்ஷன்ஸ் இந்த பிஸ்னஸ். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நவ் இந்த டிரான்சாக்ஷனில் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன். ஸோ பர்ச்சேஸ், when you say purchase transaction, the purchase will be of 2 types. One will be cash purchase and the other one is credit purchase. You got me, students? So when I say sales transaction, the sales transaction also can be of 2, that is cash sales and credit sales. You got me, students? Cash sales and credit sales. Once again I am repeating. First I am taking purchase transaction. So இப்போ நீ ஒரு purchase பண்ணுற அப்படின்னா you may get it for cash purchase or you may get it for credit purchase. When I say sales, you may sell for sales and you may sales for credit also. Okay, now I am going to tell you what is this cash purchase. You got me, students? Okay, now coming back to transactions, children. Transactions are of this type. In that there may be cash transaction or credit transaction. அப்போ இந்த கேஷ் ட்ரான்சாக்ஷன்னா என்ன, கிரெடிட் ட்ரான்சாக்ஷன்ஸ்னால் என்ன?
நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷனில் கேஷ் வச்சு டீல் பண்ணுறோமோ, அதாவது வந்து இமீடியட் கேஷ், நம்ம கையிலேருந்து கேஷ் வெளியே போகுது, இமீடியட் கேஷ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ டேக் பர்ச்சேஸ். இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கையிலேருந்து இமீடியட்டாக கேஷ் போச்சுன்னா அதை நம்ம கேஷ் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. ஸோ சப்போஸ் நம்ம அதே பர்ச்சேஸை வந்து கேஷ் கொடுக்காம கிரெடிட்டுக்கு வாங்குகிறோம். அப்போ இந்த கிரெடிட் அப்படின்னா என்ன? வாட் யூ மீன் பை திஸ் கிரெடிட் அப்படின்னா ஃபார் லோன் பர்பஸ்ன்ற மாதிரி, ஃபார் லோன், அதாவது வந்து கடனுக்காக வாங்குகிறோம். ஓகே, கடனுக்காக நம்ம பொருள் வாங்கினோம் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது நீ ஒரு யூ கோயிங் டு அ ஷாப், அங்கே போய் வாண்டட் டு பை எ பென். அந்த பென்னு வாங்குறதுக்கு நீ இமீடியட்டாக கேஷ் கொடுத்தேன்னா என்ன ஆகும்? அந்த பென்னை நீ வாங்கிட்ட, நீ வந்து கேஷும் கொடுத்துட்ட, அப்போ அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஓவர் ஆயிரும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஆனால் நீ இப்போ கிரெடிட்டுக்கு வாங்குற அப்படின்னும் போது, இப்போ நீ யூ கோயிங் டு அ ஷாப், நீ அதே பெண்ணை வாங்குற. ஆனால் அந்த அங்கிள்கிட்ட என்ன சொல்கிற? அங்கிள், நான் என்கிட்ட இப்போ கேஷ் இல்லை, நான் அதனால் எனக்கு ஒரு 1 வீக் கழித்து நான் நெக்ஸ்ட் மண்டே வந்து நான் அந்த கேஷ் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நீ எப்படி வாங்கிட்டு வர? கடனுக்கு வாங்கிட்டு வர. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஃபார் கிரெடிட் யூ ஆர் மேக்கிங் அ கிரெடிட் பர்ச்சேஸ் தேர். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபார் திஸ் கேஸ் யூ கேன் டேக் எனி ஐட்டம்ஸ். சப்போஸ் நீங்கள் வந்து க்ராசரி ஷாப்ஸ், க்ராசரி போகிறீங்க, க்ராசரியில் ஐட்டம்ஸ் வந்து டே டு டே ரிக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் த ஹவுஸ் யூ ஆர் கெட்டிங் ஃபார் லோன் பர்பஸ் அப்படின்னும் போது, இந்த மாதம் நீங்கள் சாமான்லாம் வீட்டில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதம் அமௌண்ட் கொடுக்காம நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீ என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்க அப்படின்னா கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கு, அதாவது கடனுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு அமௌண்ட்டு நம்ம கையில் எப்போ கிடைக்குமோ அப்போ வந்து நம்ம இந்த கடனை போய் நம்ம செட்டில் பண்ணுவோம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த டிரான்சாக்ஷன் இஸ் அப்ளிகபிள், அதாவது கேஷ் டிரான்சாக்ஷன் இஸ் அப்ளிகபிள் ஃபார் பர்ச்சேஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் சேல்ஸ். இப்போ சேல்ஸுன்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நீ வந்து சேல்ஸ் பண்ணுற, சேல்ஸ்னால் உன்னோட கஸ்டமர் வந்து வாங்குகிறாங்க. கஸ்டமர் உங்கள்கிட்டருந்து வாங்கும்போது நீ சொல்கிற, இல்லை நான் கடனுக்கே கொடுக்கறதில்ல, எல்லாமே வந்து டைரக்ட் கேஷ் தான் அப்படின்னு சொன்னேன்னா, வாட் சேல்ஸ் யூ ஆர் மேக்கிங் கேஷ் சேல்ஸ். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது உன்னோட ஷாப்புக்கு வந்தால் நீ யாருக்குமே வந்து கடன் கொடுக்கறதில்ல, எல்லாம் நீ கேஷ் தான் கொடுக்குற. யூ காட் மீ? அப்போ கேஷை கொடுத்தா தான் நீ வந்து திங்ஸை கொடுப்ப, அதுதான் வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஓகே, சப்போஸ் நீ கிரெடிட் கொடுக்குற அப்படின்னா உன்னோட கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி they will come and tell you that I will pay the amount later. நான் பணத்தை அப்புறம் கொடுத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னா நீ கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் வாங்கும் போதோ இல்லை ஒரு டிரான்சாக்ஷனை விற்கிற டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் சரி, நம்ம 2 டைப்பில் பண்ணலாம். அதில் வந்து கேஷாகவும் பண்ணலாம், நம்ம கிரெடிட்டாகவும் பண்ணலாம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, சப்போஸ் அதே மாதிரி நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட்லி கேஷ் ட்ரான்சாக்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு செலவு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கேஷ் கொடுத்து தான் அந்த செலவை வந்து நம்ம மீட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டிரான்சாக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்? ஸோ ரிமெம்பர் 4 type of transaction, that is purchase, sales, expenses and incomes. Okay, so purchase means it can be, transaction can be of 2 types, cash transaction or credit transactions. You got me students? So this is what transactions about. Students, so here you see once again a small recap. So first we learnt what are the transactions, that is day to day activities of the business. ஸோ ட்ரான்சாக்ஷன்ஸ் கேன் பி கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன். இப்போ உங்களுக்கு வந்து கேஷ்னால் என்னென்னு தெரியும், கிரெடிட்னா என்னென்னு தெரியும். அடுத்து வந்து நம்ம ட்ரான்சாக்ஷனில் வந்து பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம், பர்ச்சேஸ்னால் என்னென்னு பார்த்தோம். பர்ச்சேஸில் வந்து நீ கேஷ் பர்ச்சேஸும் பண்ணலாம், கிரெடிட் பர்ச்சேஸும் பண்ணலாம். அப்போ கிரெடிட்னால் நம்ம கடனுக்கு வாங்குகிறோம். ஓகே, அதே மாதிரி சேல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அந்த சேல்ஸை வந்து நம்ம கேஷ் சேல்ஸும் பண்ணலாம், கிரெடிட் சேல்ஸும் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எக்ஸ்பென்சஸ் ஹெட்ஸ் வந்து மிஸ் சொல்லியிருந்தேன், செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நவ் வி ஹவ் கம் டு திஸ் எக்ஸ்பென்சஸ் பார்ட். ஓகே, வாட் இஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் டு மீட் த டே டு டே ரிக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். அப்போ நம்மளுடைய பிஸ்னஸில் உள்ள டே டு டே தேவைகளை வந்து நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னா we have to spend. அப்போ the cash is spent to meet the day to day expenses. ஓகே, ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதே வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் தான் இல்லையா? ஸோ அந்த பர்ச்சேஸஸில் வந்து என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம ஏதாவது ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கலாம்,
பென்னு, பேப்பர்ஸ், ரப்பர்ஸ் இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், இல்லை நம்ம பர்சனலாகவும் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபார் தட் பர்பஸ் நம்ம ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கலாம். அப்போ அது ஒரு பர்ச்சேஸ் ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஆஸ் ஐ டோல்ட் யூ இந்த பிகினிங், அசெட் வாங்கியிருக்கலாம் நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான அசெட்ஸு. ஓகே, அதாவது ஃபேனு, டியூப் லைட்டு, ஃபர்னிச்சர்ஸு, ஃபிக்சர்ஸு, கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, ஸோ லைக்வைஸ் கபர்ட்ஸு. ஸோ வாட் எவர் வி நீட், okay, to keep our things safely. So likewise we would have purchased some assets. Okay students, அப்போ அப்படின்னு பார்க்கும்போது சப்போஸ் நம்ம ஒரு மிஷினரி இப்போ வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து அசெட்டு. அதாவது மிஷினரி எதுக்கு வாங்குவோம்? ஃபார் ப்ரொடக்ஷன் பர்பஸ் இருந்துச்சுன்னா நமக்கு மிஷின் தேவைப்படும் இல்லையா. ஸோ அதுக்கு தேவையான மிஷின்ஸ் நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா அது அசெட். ஸோ என்னெல்லாம் நம்ம ஜென்ரலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் பர்ச்சேஸில் வந்துடும். அந்த பர்ச்சேஸையும் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஒரு எக்ஸ்பென்ஸுன்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா now we would have incurred travelling expense. So suppose if a owner wanted to go and meet some other businessman, he may take a car. Okay, he may hire a car. Okay, suppose he hires a car, then அந்த டாக்ஸி டிரைவருக்கு பே பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து நம்ம ஓனர் மீட் பண்ணாலும் சரி, இல்லை பிஸ்னஸில் இருந்து நமக்கு வந்து இஃப் த எக்ஸ்பென்சஸ் இஸ் மெட் பை அவர் ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸ், நம்ம ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸ்னால இந்த எக்ஸ்பென்சஸ் வந்தாலும் அது எக்ஸ்பென்ஸ் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங் ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் மெட் பை த ஓனர் சொல்லலாம். இன்னொரு ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் நம்ம எதுக்கு சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வச்சுருப்போம் இல்லையா. அப்போ இந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து நம்ம ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ண போகும்போது அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுறதுக்கு அவங்களோட அந்த டேவோட எக்ஸ்பென்ஸை மீட் பண்ணுறதுக்கு நம்ம அமௌண்ட்டு கொடுப்போம். ஓகே, அதில் ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் ஒன்று. பிகாஸ் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ணலாம், அவன் டாக்ஸி ஹையர் பண்ணலாம், இல்லை ஆட்டோவில் போகலாம், இல்லை ட்ரெயினில் போகலாம், இல்லை பஸ்ஸில் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அந்த டிக்கெட் அமௌண்ட் இது எல்லாமே வந்து நமக்கு அன்னைக்குரிய எக்ஸ்பென்சஸ் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு 5 ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாங்கன்னா நம்ம 5 ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அனுப்புவோம். ஸோ அது நமக்குள்ள டே டு டே எக்ஸ்பென்ஸ். அதே மாதிரி கன்வேயன்ஸ் ஆல்சோ. சப்போஸ் நம்ம வந்து ஆட்டோ எடுத்துருக்கலாம். சிமிலர்லி கன்வேயன்ஸ்னால் நம்ம ஒரு பொருளை வந்து நம்ம எடுத்துகிட்டு போவோம், லோடு ஏற்றிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி இல்லை நம்ம ட்ராவலிங்லேயே வந்து போவோம். ஸோ ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸும் கன்வேயன்ஸும் ஆல்மோஸ்ட் போத் ஆல்சோ சேம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சேலரி பேட் அப்படின்னா நம்ம ஒர்க்கர்ஸ், நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம மந்த்லி வந்து சேலரி கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஸ்டாஃப்ஸ், எம்ப்ளாயீஸ் இவங்களுக்கு கொடுக்குற பேமெண்ட், மந்த்லி பேமெண்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், சேலரிஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து வந்து வேஜஸ் பேட். இந்த வேஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சேலரி வந்து மந்த்லி நம்ம பே பண்ணுறது. வேஜஸ் வந்து பார்த்தோம்னா எதர் நம்ம டெய்லி பே பண்ணுவோம், இல்லை வந்து வீக்லி பே பண்ணுவோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆர்கனைசேஷன். அப்போ வேஜஸ் நம்ம யாருக்கு பே பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக லேபர்ஸ்க்கு தான் நம்ம பே பண்ணுவோம். அப்போ அதுவும் நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் தான் வரும். ஓகே, இப்போ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைட் பெய்டு. இப்போ ஃப்ரைட் அப்படின்னா என்ன, அதாவது வந்து நம்ம இப்போ சப்போஸ் நம்மளோட திங்ஸை வந்து நம்ம மார்க்கெட்டிங்க்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம வந்து நிறைய வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதே வந்து நம்ம அந்த வெஹிக்கிளை வந்து சப்போஸ் நம்ம வந்து ஷிப் யூஸ் பண்ணுறோம், இல்லை ட்ரெயின் யூஸ் பண்ணுறோம், இல்லை ஏரோப்ளேன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து சார்ஜஸ் பே பண்ணோம். அந்த சார்ஜஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃப்ரைட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, சப்போஸ் ஈவன் நம்ம லாரி யூஸ் பண்ணலாம், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு லாரிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே வந்து ஃப்ரைட்டு. அப்படின்னா நம்மளோட ப்ராடக்டை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸில் ஏற்றிட்டு போகிறாங்க, அந்த வெஹிக்கிளுக்கு நம்ம ப்ரே பண்ணுறது ஃப்ரைட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, வென் வி கோ ஃபார் அ லாங் டிஸ்டன்ஸ். இப்போ கேரேஜ் இன்வர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்வர்ட் அப்படின்னா நம்ம ஒரு சில பொருளை நம்ம வந்து நம்மளோட ஆஃபீஸ்க்குள்ளே கொண்டு வருவோம் இல்லையா, நம்மளோட பிஸ்னஸ்க்கு தேவையான பொருளை நம்ம வாங்கிட்டு வருவோம். அப்போ அது வந்து ஆஸ் ஐ டோல்ட் யூ அது ரா மெட்டீரியல்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது எனி ஐட்டம் விச் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வுட் ஐட்டம்ஸ் தயார் பண்ணுறோம்னா வுட்டை வந்து நம்ம வந்து வெளியிலேருந்து நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அந்த வுட்டை வந்து நம்ம சார்ஜ் பே பண்ணி ஒரு வண்டியில் கொண்டு வந்திருப்போம் இல்லையா. ஸோ அது வந்து நமக்கு கேரேஜ் இன்வர்ட்ஸ். ஏன்னா
ஆனால் இப்போ வுட்டு வந்து என்ன ஃபார்மில் வருது, ரா மெட்டீரியல் ஃபார்மில் வருது. நம்ம இப்போ ஃபர்னிச்சர்ஸ் தயாரிக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவோம், நமக்கு வுட்டு தேவைப்படும். அப்போ அந்த வுட்டு ரா மெட்டீரியல்ஸ், அப்போ அது நம்ம வந்து அதை வந்து வெஹிக்கலில் கொண்டு வரோம். அப்போ நமக்கு உள்ளே வரும்போது அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கேரேஜ் இன்வர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதே வந்து கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ரெடி பண்ண ப்ராடக்டை, அதாவது நம்ம இப்போ ஃபர்னிச்சர் ரெடி பண்ணிட்டோம், அந்த ஃபர்னிச்சரை நம்ம மார்க்கெட் கொண்டு போகிறோம் சேல்ஸுக்கு அப்படின்னா, நம்ம அதுக்கு தேவையான வெஹிக்கலை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த வெஹிக்கலுக்கு பே பண்ண அமௌண்ட் வந்து கேரேஜ் அவுட்வர்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பவர் ஃபியூயல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பவர் அப்படின்னா என்ன, எலக்ட்ரிசிட்டி, ஃபியூயல், கோல் கேஸ், இதெல்லாமே வந்து நம்ம எதுக்கு, ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ண கூடிய திங்ஸ். அப்போ ப்ரொடக்ஷன் அப்படின்னா எங்கே நடக்கும், நம்ம ஆஃபீஸில் வச்சு ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. ப்ரொடக்ஷன் அப்படின்னாவே ஃபேக்ட்ரின்ற வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபேக்ட்ரியில் தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து ப்ரொடக்ஷனுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி பில் பெய்டு. இப்போ நம்ம வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் டேடி என்ன பண்ணுறாரு, கவர்மெண்ட்டில் போயிட்டு ஹீ வில் கோ டு இபி ஆஃபீஸ் அண்ட் பே த எலக்ட்ரிசிட்டி பில் இல்லையா. அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தால் அங்கே நிறைய எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுவாங்க, எம்ப்ளாயீஸ் யூஸ் பண்ணுவாங்க, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபேனு, ஏசி எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் வந்து மந்த்லி பே பண்ணோம், அதுவும் நமக்கு எக்ஸ்பென்சஸ். அப்புறம் டெலிஃபோன் சார்ஜஸ், அப்புறம் நம்மளோட ஆஃபீஸ் ஆர்கனைசேஷனில் இருக்கிற டெலிஃபோன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம மந்த்லி பே பண்ணுவோம். ஸோ தட் கம்ஸ் அண்டர் டெலிஃபோன் சார்ஜஸ், டெலிஃபோன், ஃபேக்ஸ் மிஷின் சார்ஜஸ், இதெல்லாமே அதில் அடங்கிடும். நெக்ஸ்ட்டு பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரிஸ் அப்படின் போது, as I already gave you one example, for the purpose of stationery, papers, pen, erasers, scale, pencils, all that will be used by the employees and it is needed in the office also. So for that purpose we will be purchasing it. So that is called as printing and stationery. Next, advertisement expense. Suppose உன்னோட ஆர்கனைசேஷனை பற்றி நீ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும், இல்லை உன்னோட ப்ராடக்ட்டை பற்றி நீ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னா, மந்த்லி நீ வந்து 3 months ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் நீ கொடுக்குற பர்சனாக இருந்தால் அதுக்கு நீ என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணுறியோ, அதாவது அந்த கேட்லாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு, அந்த டிசைனிங்க்கு, அந்த பிரிண்டிங்க்கு, எக்ஸெட்ரா ஆல் ஐட்டம்ஸ் ரிலேட்டட் வித் அட்வர்டைஸ்மெண்ட். அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நீ ஸ்பெண்ட் பண்ணேன்னா தட் கம்ஸ் அண்டர் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ். தென் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பெய்டு அப்படின்னா, நீ வந்து சப்போஸ் நீ மேகசின்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் நீ மந்த்லி வந்து உன்னோட ஆஃபீஸில் வாங்கி போடலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீ வாங்கி போட்டேன்னா அவங்களுக்கும் நீ வந்து அமௌண்ட் பே பண்ணுவேன், 100 rupees, 150, 300. ஸோ அதெல்லாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ இது இல்லாமல் ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு ஜென்ரல் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லலாம். சப்போஸ் தெர் இஸ் அ ஸ்கேவெஞ்சர் ஹூ இஸ் கிளீனிங் த ஆஃபீஸ் டாய்லெட் அண்ட் த ஆஃபீஸ், அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிளீனிங் சார்ஜஸ் எல்லாம் நம்ம கொடுப்போம். ஸோ அதை ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்போஸ் யாராவது கெஸ்ட்டு வராங்க, உங்களை பார்க்குறதுக்கு, ஓனரை பார்க்க கெஸ்ட்டு வராங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலாம், ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இதுவும் வந்து இது எல்லாமே வந்து அவங்க பர்சனல் எக்ஸ்பென்சஸ்லேருந்து யாரும் மீட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸில் தான் வரும். ஸோ நாட் ஓன்லி திஸ் சில்ட்ரன், தெர் ஆர் மெனி அதர் எக்ஸ்பென்சஸ். இப்போ ஒரு யூ வுட் ஹவ் காட் அ ஜென்ரல் ஐடியா அபவுட் வாட் இஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் வாட் ஆர் சம் ஆஃப் த டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஆர் explained here. As we go into the chapters, deep into the chapters, we will come across many more expenses. Okay, இப்போ எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற அந்த ஹெட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், the next item, basic terminology. In that next term what we are going to study is incomes. Okay, so incomes means what are all the incomes that we receive. Okay, so incomes அப்படினும்போது students, incomes mean amount earned in the business. Okay, amount earned in the business, அதாவது நமக்கு என்னென்ன அமௌண்ட் வந்து பிஸ்னஸ்க்கு லாபமாக வருதோ அது எல்லாத்தையும் நம்ம இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே இப்போ நம்ம ஒவ்வொரு இன்கம்ஸ் வந்து பார்க்கலாம். தீஸ் ஆர் த பேசிக் இன்கம்ஸ் இன் அ பிஸ்னஸ் வி ரிசீவ் சில்ட்ரன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அப்படின்னா என்ன, இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன, தமிழில் வந்து நம்ம சொல்லுவோம் வட்டி அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்ட். ஓகே, தட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப், சப்போஸ் நீ வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நீ லோனாக கொடுத்துருக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போது இந்த லோனை நீ வந்து யாருக்கு கொடுத்தியோ அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை வந்து உனக்கு எப்போ திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னா, லெட் அஸ் கீப் ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு 6 monthsக்கு அப்புறம் திருப்பி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இந்த 6 months வந்து நீ கொடுத்த அமௌண்ட் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. கரெக்டாக 6 monthsக்கு அப்புறம் தான் அந்த அமௌண்ட் வந்து உன் கைக்கு அவங்க
அவங்க திருப்பி கொடுக்க போகிறாங்க. ஓகே, இப்போ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க உனக்கு திருப்பி கொடுக்குற வரைக்குமே அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உனக்கு மந்த்லி ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க பே பண்ணிகிட்டே வருவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அந்த மந்த்லி அமௌண்ட்டை வந்து நம்ம வட்டி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அப்போ அந்த வட்டின்றது வந்து தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த நம்ம பிஸ்னஸ்லேருந்து தான் நம்ம ஒரு அமௌண்ட்டை எடுத்து நம்ம கடன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நமக்கு 6 months ஆஃப்டர் 6 months சொல்லி we are going to get that amount. அப்போ இந்த மீன் டைம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அவங்கக்கிட்டேருந்து வட்டி கேட்குறோம். அப்போ அந்த வட்டின்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் மாதிரி பிஸ்னஸ் ஃபேர்முக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அதனால் அதை வந்து இன்கம் அப்படின்னு போட்டிருக்கோம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கமிஷன் ரிசீவ்டை வந்து ஒரு இன்கம்னு சொல்கிறோம். கமிஷன் அப்படின்னும் போது என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் நீ வந்து ஒரு சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணுற ஒரு பிஸ்னஸில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது நீ வந்து உனக்கு அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் வந்து உனக்கு கிடைக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ அந்த அமௌண்ட் வந்து உனக்கு பிஸ்னஸில் ஒரு இன்கம் மாதிரி. ஸோ கமிஷன் நீ என்னெல்லாம் உனக்கு நீ கமிஷன் வாங்குறியோ அதெல்லாம் வந்து பிஸ்னஸ்க்கு இன்கம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ கமிஷன் ஆன் சேல்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது வந்து உனக்கு இன்கம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டு ரிசீவ்ட். அப்போ ரெண்ட்டு வந்து உனக்கு இது இன்கம். ஸோ எப்படி வந்து ஒரு ரெண்ட் உனக்கு இன்கம் அப்படின்னா, இப்போ உனக்கு ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கை வந்து நீ வந்து ரெண்ட்டு கொடுத்துருக்க. அதாவது நீயும் வந்து ஒரு நீயும் அதை ஆஃபீஸாக யூஸ் பண்ணுற, பக்கத்தில் எக்ஸ்ட்ரா போர்ஷன் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா போர்ஷனை வந்து நீ வந்து இன்னொருத்தருக்கு நீ ரெண்ட்டுக்கு விட்ற, அதாவது வாடகைக்கு விட்ற. அப்போ அந்த போர்ஷன் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காக வேண்டி மந்த்லி உனக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ உன்னோட பிஸ்னஸில் இருந்து ஒரு பாதி போர்ஷனை நீ ரெண்ட்டுக்கு கொடுக்கறனால அதுலேருந்து வரக்கூடிய இன்கம், அதாவது அந்த ரெண்ட்டு வந்து ஒரு இன்கம்மாக கன்சிடர் பண்ணுறோம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஓகே, அப்போ டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ஒரு பொருளை வாங்க போகிற, நீ வந்து பொருளை வாங்க போகிற, அந்த பொருளோட விலை வந்து லெட் அஸ் கீப் 1000 rupees. அப்போது நீ யார்கிட்டேருந்து வாங்குறியோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் 1000 rupees ஆக்சுவல் ரேட்டு, ஆனால் உங்களுக்கு நான் 900 rupees கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீ 1000 rupees பே பண்ண வேண்டிய இடத்துல எவ்வளோ பே பண்ணுற, 900 rupees தான் பே பண்ணுற. ஓகேவா? அப்போ இந்த 900 rupees வந்து அந்த 100 rupees த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து உனக்கு ஒரு டிஸ்கவுண்ட், அது உனக்கு ஒரு இன்கம் மாதிரி. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ எக்ஸ்ட்ரா 1000 rupees நீ கொடுக்குற இடத்துல 900 தான் கொடுக்குற. அப்போ அந்த 100 rupees உனக்கு லாபம் தானே. ஸோ அதான் வந்து உனக்கு கிடைக்கிற டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ இந்த டேர்ம்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் இஸ் ரிலேட்டட் டு யோர் பிஸ்னஸ். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், கமிஷன் ரிசீவ்ட், ரெண்ட்டு, டிஸ்கவுண்ட், ஆல் திஸ் ரிலேட்டட் டு யோர் பிஸ்னஸ் ஒன்லி. உன்னோட பர்சனல் இல்லை. ஓகே, பர்சனல் வேறு, பிஸ்னஸ் வேறு. ஸோ நான் வந்து பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தான் இந்த டேர்ம்ஸை வந்து உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போது மெயின் இன்கம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், கமிஷன் ரிசீவ்ட், ரெண்ட் ரிசீவ்ட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, கீப் இட் இன் மைண்ட்.